குருவுக்கு வந்து பாதக்குரோடு கொடுக்கறது போல ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. எப்போ பாதக்குரோடு பண்ணி குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சானோ அப்போவே அவனுக்கு விமோச்சனம் வந்தாச்சு. விமோச்சனம் இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம் தோணும். தோணினா விமோச்சனம்னா தோணும். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒருத்தர் நைலான் துணியில் திருவடி செய்து எடுத்து கொண்டு வந்திருந்தார். வெல்வெட்டு துணி இருக்கு இல்லையா, அதில் நடுவில் கட்டையெல்லாம் வச்சு மேலே அதெல்லாம் போட்டு அழகாக திருவடி பண்ணி பெரியவருக்கு எடுத்துன்னு வந்து, பெரியவா இதை போட்டுக்கணும் அப்படின்னார். பெரியவரும் போட்டுட்டார். நல்லா மெதுன்னு இருக்கு அப்படின்னார். இப்போ அந்த திருவடி மேலேயே ரொம்ப பேர் குறியா இருக்கா. கட்டிட்டா அது எனக்கு தான், அவர் எனக்கு கொடுக்கலனாலும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிடணும். அதுலேயும் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் என்னை போல ஒருத்தன் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு திருவடி இருந்தால் தப்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டார். நம்ம ஏகப்பட்ட கலவரம் பண்ணி வச்சுருக்கோம் லைஃப்பில். நமக்கு ரொம்ப ஈஸி வே, இதை ரெண்டையும் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி மொத்த கர்மாலேருந்து நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலம் தான். அவர் என்ன பண்ணார், அப்படியே தவிச்சுன்னு நிற்கிறார், எப்படியாவது அதை வாங்கிடணும்னு சொல்லிட்டு. எப்போவுமே காஞ்சி மடத்துக்கு வெளியில் காமாட்சி பாட்டின்னு ஒரு பாட்டி பூ வித்துருப்பா. அந்த பாட்டிக்கும் பெரியவருக்கும் ஒரு அற்புதமான பந்தம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முந்தி ஒரு விசிட் கொடுத்து ஒரு பார்வை பார்த்துட்டு போவா. இவா ரெண்டு பேரும் கண் பார்வையாலேயே பேசிக்கிறவா. அந்த அம்மாவுக்கு இந்த பூவை விற்று இதில் வர்ற ஜீவனத்தில் தான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி திருவடி ரொம்ப பெருசு, இதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பேருங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் மடத்து வாசலில் நின்று போகிற வர்ற எல்லாரும் பண்ணுறதை பார்த்து பேசுகிறத கேட்டு தனக்கு அப்படி ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும், தன் வீட்டில் அப்படி ஒன்று இருந்து பூஜித்தால் எப்படி இருக்கும், இதே மடத்தில் இவருக்கு நான் எவ்வளோ பூவை விற்கிறேன், என்கிட்ட வாங்கிட்டு போய் இவரோட காலடியில் தானே எல்லாரும் போடுறாங்க, எனக்கு ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும். ஆனால் எப்படி போய் கேட்குறது, என்னன்னு கேட்குறது. என் வீட்டில் முதல்ல முழுசாக ஒரு பூஜை அறையே கிடையாது. அப்படியே கிடச்சிருச்சின்னு சொன்னாலும் இல்லை கிடச்சிருச்சின்னு சொன்னால் அதுக்காக ஒரு பூஜை அறையை கட்டிப்படுறது. அப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சின்னு அந்த பாட்டி வெளியில் நின்றுருக்கா. பெரியவர் பார்த்தார், காமாட்சியை வர சொல்லு அப்படின்னார். கூடையோட வந்தா, சாமி உன்னை கூப்பிடுது அப்படின்னு ஒன்று ஓடி வந்தா பாட்டி. என்னையான்னு ஒரு 10 தடவை கேட்டா. ஒன்னதான் ஏன்னா அத்தனை நாளுக்கு வந்து பார்த்துருக்கா பேசியிருக்கா, அதே தவிர பெருசாக நீ பேசி பரிச்சயம் கிடையாது. வந்த உடனே என்ன வியாபாரம்லாம் நல்லா இருக்கா, நல்ல விதமாக போயின்னு இருக்கா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன சாமி குறை அப்படின்னா. சரி, உனக்கு ரொம்ப நாளாக செருப்பு வேணும்னு ஆசை இல்லை, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னா. கண்ணில் கரகரன்னு தண்ணி வர ஆரம்பிச்சு. அடுத்தது தான் சூப்பர். அதை அவள் எடுத்து அந்த பக்கம் போனோடனே இந்த பணக்காரர் சொன்னேன் இல்லையா, இவர் பின்னாடியே போனார். அம்மா இதை எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், டெய்லி இதுக்கு பூ எல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணணும், நீ பண்ணுவியா அப்படியே விரிச்சு பார்த்தா. நான் என்ன பண்ணுறேன், அது எனக்கு கொடுத்துரு, எவ்வளோ பணம்னாலும் தரேன் அப்படின்னா. ஒன்றுமே சொல்லலை. பாட்டி தொடர்ந்து நடந்து போனா. அந்த பார் ஒன்னதான் 10,000 தரேன், 20,000 தரேன், 30,000 தரேன், 1 லட்சம் ரூபா தரேன். அவள் திரும்பினா, உலகத்தையே தரேன்னாலும் தரமாட்டேன் போ. அவளுக்கு மதிப்பு தெரிந்திருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா, இன்றைக்கு வரையிலும் அந்த காமாட்சி பாட்டியினுடைய குடும்பம் எத்தனை ஸ்ரேயஸாக இருக்குது தெரியுமா, போய் பாருங்க, காஞ்சிபுரத்தில் தெரியும். ஜெய ஜெய சங்கர